ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் வார்த்தைகள் மாதிரியே இருக்கிற 50 ஹிந்தி வார்த்தைகளை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, ஆகாரம். டயட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க ஹிந்தியில பாருங்க ஆகார் அப்படின்னு சொல்றாங்க. அதே உபயோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, யூஸ், அதை வந்து உபயோக் அப்படின்னு சொல்றாங்க. நாம பூரணம் அப்படின்னு சொல்றோம், கம்ப்ளீட், ஃபுல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பூரன் அப்படின்னு ஹிந்தியில சொல்றாங்க. நாம தொப்பி அப்படிங்கிறோம், அவங்க டோப்பி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. நாம ஜோப் அப்படின்னு சொல்றோம், சட்டை பை அப்படிங்கிறது ஃபார்முலான வேர்டு, பட் ஆனா வந்து கேஷுவலா நம்ம ஜோப் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அவங்களும் கொலோக்கியலா ஜேப் அப்படின்னு சொல்றாங்க. ஆகாயம், அதை வந்து அவங்க ஆகாஷ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வானம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் பல வார்த்தைகள் நம்மகிட்டயும் இருக்கு, அவங்ககிட்டயும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. பட் ஆனா ஆகாஷ் அப்படிங்கிற வார்த்தை பிரபலமான வார்த்தையா இருக்கு. நெக்ஸ்ட் வாயுமண்டலம், அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வாயுமண்டல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாம பாஷைன்னு சொல்றோம் இல்லையா, லாங்குவேஜை, ஸோ அவங்க வந்து பாஷா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. நாம பத்திரிகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மேகசினை, ஸோ அதை வந்து அவங்க பத்திரிகா அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சாதாரணம்னா சிம்பிள், காமன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து பாங்க சாதாரண் அப்படின்னு அவங்களும் முடிச்சுட்டாங்க. உதாரணம், எக்ஸாம்பிள், அந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்டான ஹிந்தி வார்த்தை பாங்க உதாகரன். கொஞ்சம் தான் மாறுது, உதாகரன் அப்படின்னு வருது, அவ்வளவுதான். ஓகே, பாக்கியசாலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, லக்கி, அதையுமே பாருங்க அங்க பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. தம்பதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திருமணமானவங்க, அந்த கப்பல் சொல்றோம் இல்லையா, ஸோ அவங்களும் பாருங்க தம்பதி அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்ககிட்டயும் இருக்கு. ஏக்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த லேண்டை மெஷர் பண்ற ஏக்கர், ஸோ அதுக்கு உண்டான ஹிந்தி வார்த்தை பாங்க ஏக்கட், அவ்வளவுதான். அது ஏக்கத், கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே வந்துருச்சு. கைதி அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு ஈக்குவலண்டான ஹிந்தி வார்த்தையும் கைதியே தான், எந்த சேஞ்சுமே இல்லை பாருங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாங்க, இப்போ கைதி படம் வந்துச்சு இல்லையா, நம்ம கார்த்திக் நடிச்சு வந்த படம், ஸோ அந்த படம் ஹிந்தியில டப்பாய் வரும்போதும் கைதிங்கிற நேம்லயே தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொட்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பொட்டலம் கட்டுங்க, பண்டில், அங்கேயும் பாருங்க பொட்டிலி அப்படின்னு ஹிந்தி பீப்புள் அந்த வார்த்தையும் வச்சிருக்காங்க. நாம தியாகம் அப்படின்னு சொல்றோம் சாக்ரிஃபைஸ்க்கு, அவங்களும் தியாக் அப்படின்னே சொல்லி முடிச்சுட்டாங்க. ஞானம், அறிவு, நாலேஜ் சொல்றோம் இல்லையா, அங்க பாருங்க கியான் அப்படின்னு அவங்க கிட்ட அந்த வார்த்தை இருக்கு. நாம ஞானி அப்படின்னு சொல்றோம், நல்ல பிரெயினியான ஆள, அவங்களுமே ஞானி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பாகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னோட ஷேர், என் பங்கு அப்படின்னு சொல்லி, அந்த பாகமுக்கும் ஈக்குவலண்டான ஹிந்தி வார்த்தை பாங்க பாக். ஹிஸ்ஸா அப்படின்னு கூட அங்க ஒரு வார்த்தை இருக்கு, பட் ஆனா பாக் அப்படிங்கிறதும் வார்த்தை இருக்கிறதுனால இங்க நம்ம பார்க்கணும். அடுத்த வார்த்தை பாங்க தூரம் அப்படின்னு சொல்றோம், டிஸ்டன்ஸை மீன் பண்ண, அங்க வந்து தூரி அப்படின்னு சொல்றாங்க. அதே நெடுந்தூரம் அப்படின்னா ஹிந்தியில வந்து தூர் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. தண்டனை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பனிஷ்மெண்ட், அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி வார்த்தை பாங்க தண்ட் அப்படின்னு வந்துருச்சு. லட்சியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆம்பிஷன், அப்ஜெக்டிவ், அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி வார்த்தை பாங்க லட்சிய. நாம வாக்கியம்னு சொல்றோம் சென்டென்ஸை, அவங்க வாக்கியா அப்படின்னு முடிச்சுட்டாங்க. பரீட்சை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எக்ஸாம், அவங்க பரீட்சா அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அனுமதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பெர்மிஷன், அதுக்கு பாருங்க அனுமதி அப்படின்னே அங்கேயும் ஹிந்தி வார்த்தை வந்துருச்சு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரூட்டு, இந்த வழியா போகுது இந்த மார்க்கம், அதுக்கு ஈக்குவலண்டான ஹிந்தி வார்த்தை பாங்க மார்க் அப்படின்னு அங்கேயும் வந்துருச்சு. நாம பாதை அப்படின்னு சொல்றோம், ஸோ அவங்களும் வந்து பத் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பாத்துன்னு வரும், ஆனா அது வந்து பத் அப்படின்னு நம்ம ஹிந்தியில பாக்குறோம். ஓகே, அதே கனிமம், அதை வந்து கனிஜ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த மினரலை. அடுத்த வார்த்தை பாங்க சித்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பெயிண்டிங்க, அங்க வந்து சித்திரக்காரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அசல் அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த ஒரிஜினல், அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி வார்த்தை பாங்க அஸ்லி அப்படின்னு. கொஞ்சம் தான் அஸ்லி, நம்ம அசல், அங்க அஸ்லி, அவ்வளவுதான். ஓகே, இங்க நம்ம நகல்னு சொல்றோம் இல்லையா, ஜெராக்ஸ், இல்ல டூப்ளிகேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அது பாங்க நக்கல் அப்படின்னே வந்துருச்சு. நம்மளும் நக்கல் அப்படின்னு சொல்றோம், அங்கேயும் பாங்க நக்கல் அப்படின்னே வந்துருச்சு. நம்ம நகல் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம் நகல் அப்படிம்போம், ஆனா அங்க நக்கல் அப்படின்னு அது அந்த வார்த்தை வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வந்துருச்சு. அடுத்தது புத்தகம் அப்படிங்கிறத புஸ்தக் அப்படின்னு
ஹிந்தி பீப்புள் சொல்லிட்டாங்க. கிதாப் அப்படிங்கிறதும் பாப்புலரான வேர்டு, புஸ்தக் அப்படிங்கிறதும் நீங்க சொல்லலாம். அடுத்தது காகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க காகஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆத்மான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சோல், அவங்களும் ஆத்மான்னு சொல்றாங்க. பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் கடவுளை, அவங்களும் பகவான்னு சொல்றாங்க. நீங்க பார்க்க போதெல்லாம் ஆன்மீக சம்பந்தமான வார்த்தைகளா வரும். ஆல்மோஸ்ட் எல்லாமே மேட்ச் ஆகும் பாருங்க. தேவாலயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கோயில, அங்கேயும் பாருங்க தேவாலயம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மந்திர் அப்படின்னு அங்க ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம கோயில் சொல்லுவோம், தேவாலயம், இந்த மாதிரி அவங்களுக்கும் வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல தேவாலயம் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கிற தேவாலயம் கூட மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது பக்திங்கிறது அங்கேயும் பக்தி தான். இங்க பக்தர் அப்படின்னு சொன்னோம்னா அங்கேயும் பக்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பக்தர்கள் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்ல சொன்னீங்கன்னா அவங்க வந்து பக்தோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி முடிப்பாங்க. பூசாரி அப்படின்னு நம்ம சொல்றோம், அங்க புஜாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிரீஸ்டர். அடுத்தது தரிசனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, கடவுளை பார்க்குற அந்த விஷயம், ஸோ அதை பார்வை, அதை வந்து தர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹிந்தியில. நம்ம ஆசீர்வாதம்னு சொல்றோம், அவங்க ஆசீர்வாத் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இது உங்க நிறைய பேருக்கு இந்த வார்த்தை முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க வர்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே சாபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அங்க பாருங்க அபி சாப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாப் அங்க வந்துருச்சு, அந்த சாபம் அப்படி வந்திருக்கு. விபூதின்னு நம்ம சொல்றோம், அவங்களும் விபூதின்னு தான் சொல்றாங்க. நாம சந்தனம் அப்படின்னு சொல்றோம், அவங்க சந்தன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. கற்பூரம்னு நம்ம சொல்றோம், அவங்க கபூர் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்திகர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரை, அவங்க வந்து ஆஸ்திக் அப்படின்னு சொல்றாங்க. நாத்திகர் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள சொல்றோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அதுக்கு உண்டான வார்த்தை வைப்பாங்க நாஸ்திக்